வணக்கம், நான் கதிர். இன்னைக்கு வீடியோல 10th மேக்ஸ் யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல क्वेश्चन நம்பர் 5 பார்க்கலாம். क्वेश्चனை பாருங்க. A B C D அப்படினு நாலு செட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நாலு செட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரூவா அப்படினு நம்ம வெரிஃபை பண்ணனும். ட்ரூவா அப்படினா LHS ஓட ஆன்சரும் RHS ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா அப்படினு செக் பண்ணனும். சோ தமிழும் அதேதான். நாலு கணங்கள் கொடுத்திருக்காங்க ABCD அப்படினு. இந்த நாலு கணங்களையும் பயன்படுத்தி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உண்மையா என சோதிக்கவும் அப்படினு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டில நான் LHS சைடு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். LHS சைடு என்ன இருக்கு அப்படினா A intersection C into B intersection D. So ரெண்டு bracket இருக்கு. So first bracket நான் first preference கொடுக்கிறேன். First bracketல A intersection C இருக்கு. So A intersection C நான் first find பண்ண போறேன். So A ஓட வேல்யூ அப்படினு பார்த்தா set of 1 2 3 and then operation intersection and then C set அப்படினு பார்த்தோம்னா 3 4. ஓகேங்களா? क्वेश्चन பாருங்க. C set கரெக்ட்டா ரைட் பண்ணிருக்கோம். and then இப்போ ரெண்டு செட்டுக்கும் நடுவுல intersection அப்படிங்கற ஆபரேஷன் இருக்கு. So intersection அப்படினா common elements from the both sets. So what is the common elements from the both sets? So 3 only is the common elements. So write the 3 and then next bracket la B intersection D இருக்கு. So write the B set. So question la பார்த்தோம்னா set of 2 3 5 and then operation intersection and then D set வந்து 1 3 5 1 3 5. ஓகே. சோ இந்த ரெண்டு செட்ஸ்க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் அப்படினு பார்த்தோம் அப்படினா நமக்கு 3 5. ஓகே. சோ இப்போ LHS ஃபுல்லாவே நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். என்ன அப்படினா A intersection C into B intersection D. B intersection D equal to இப்போ ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். A intersection C யும் B intersection D யும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ரைட் தி A intersection C ஆன்சர். சோ A intersection C க்கு நமக்கு செட் ஆஃப் 3 வந்திருக்கு. and then operation cartesian product and next B intersection D வந்து set of 3 5. சோ இப்போ ரெண்டையும் நாம என்ன பண்ண போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் சைடுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர்ட் பேக்ல ரைட் பண்ணனும். இங்க ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அதனால 3 3 and then 3 5 அப்படினு வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நம்ம LHS சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் RHS சைடு. சோ RHS சைடு அப்படினு பார்த்தோம்னா RHS equal to என்ன இருக்கு ப்ராப்பர்ட்டில A into B intersection of C into D. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் preference வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுக்கலாம். சோ A cross B. சோ A ங்கற செட்டை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. செட் ஆஃப் 1 2 3 into B ங்கற செட் 2 3 5. சோ ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் चूஸ் பண்ணி செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர்ட் பேன்ல ரைட் பண்ணனும். சோ அப்படி ரைட் பண்ணும்போது நமக்கு 1 2 and then 1 3 and then 1 5 and then next 2 2 and then 2 3 and then 2 5 finally third element 3 2 3 3 and then 3 5. ஓகேங்களா? சோ A cross B ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து C cross D ஃபைண்ட் பண்ண போறோம். C cross D அப்படினா write the C set first. C set வந்து 3 4 into D set வந்து 1 3 5. சோ ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். சோ ஒரு எலிமெண்ட் चूஸ் பண்ணி செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர்ட் பேன்ல ரைட் பண்றோம். அப்படி ரைட் பண்ணா 3 1 3 3 and then 3 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 1 4 3 and then 4 5. ஓகேங்களா? சோ C cross D யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். சோ ஃபைனலா A cross B of intersection C cross D. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு செட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா? இந்த ரெண்டு செட். இப்போ
இப்போ இந்த ரெண்டு செட் A cross B யும் C cross D யும் இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் எலிமெண்ட்ஸ். அப்படியே கம்பேர் பண்ணுங்க. 1,2 இங்க இல்ல, 1,3 இல்ல, 3,1 1,3 வேற வேற எலிமெண்ட்ஸ்ங்க இல்ல. நெக்ஸ்ட் 1,5 இல்ல, 2,2 இல்ல. அதே மாதிரி செக் பண்ணிட்டு வாங்க. 2,3 2,5 3,2 3,2 இல்ல, 3,3 இருக்கு பாருங்க. 3,3 3,3 and then 3,5 இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் ரெண்டு செட்டுக்கும் காமனா இருக்கு. இப்போ இதுதாங்க RHS. சோ LHS ஓட ஆன்சர் பாருங்க. LHS ஓட ஆன்சர் and then RHS ஓட ஆன்சர் ரெண்டும் பாத்தீங்க அப்படினா ஈக்குவலா இருக்கு. சோ அதனால LHS equal to RHS ரெண்டு ஈக்குவல். சோ அந்த கொடுத்த ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிருங்க. A intersection C into B intersection D equal to A cross B intersection C cross D. அது ட்ரூவா அப்படினு கேட்டாங்க. yes it is true அப்படினு சொல்லி கம்ப்ளீட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு சம்மோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.